Hi guys and welcome back to Gamma Crypto. எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க because crypto coins பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. So Bitcoin is really unstoppable. அதுக்கான ஒரு உதாரணம் தாங்க இன்னைக்கு. So Bitcoin ETF ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா almost 17.5 பில்லியன் பாத்தீங்கன்னா உள்ள இன்ஃப்ளெக்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த ரெக்கார்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் ஹஸ் ஷேட்டர்ட் ஆல் த ரெக்கார்ட்ஸ். இது வரைக்கும் நாஸ்டாக் 100 சீரீஸ்ல அதாவது ஒரு 100 ETFs பெஸ்ட் ETFs எடுத்து பார்த்ததுல லாஸ்ட் ஒரு 2 குவாட்ரன்ஸ்ல யாருமே இந்த அளவுக்கு ரெக்கார்ட் பண்ணதே இல்லை. மேக்சிமமா பாத்தீங்கன்னா எந்த ஒரு ETF எடுத்தாலுமே பாத்தீங்கன்னா 5 பில்லியன் அளவுக்கு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ள வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கு. ஆனா பிட்காயின் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா 17.5 பில்லியன் டாலர்ஸ் மதிப்புள்ளான பிட்காயின் ETF ஷேர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ள இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா குளோபல் ETF நஸ்டாக் வந்து பாத்தீங்க அப்படின்னா பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பப்ளிஷ் பண்ண உடனே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பிட்காயினோட பிரைஸ் நம்ம வாபிள் ஆகிட்டே இருந்ததை நம்ம பார்த்தோம் நம்ம கிராஃப்ல. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாகரிங் 60Kக்கு மேல தாண்டி போயிட்டே இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ப்ரோ இந்த அடுத்த புல் மார்க்கெட் எப்போ வரும், வாட் இஸ் த மெயின் கோர்ஸ்னு சொல்லிட்டு நானே சொல்லியிருந்தேன் ETF விஷயம் மட்டும்தாங்க வந்து இந்த புல்டனுக்கான மெயின் ரீசனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ரேப்பிடா நிறைய ETF ஓட விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. எக்ஸாம்பிள் நம்ம லாஸ்ட் வீடியோல சொலானா ETF பத்தி பார்த்தோம், which was unfortunately rejected by US SEC. பட் ஆனா இன்னொரு நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரேசில்ல வந்து பாத்தீங்கன்னா SEC அப்ரூவல் பிரேசில்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சொலானாவோட ETF வந்து பாத்தீங்கன்னா அப்ரூவ் பண்ணது ரொம்ப முன்னூறமா இருக்காங்க பிரேசில்ல. ஏன்னா யூஎஸ் இருந்தா ஒரு ஹப்பா இருந்தாலும் மற்ற கண்ட்ரீஸ்மே பாத்தீங்கன்னா நிறைய கிரிப்டோ சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எக்ஸாம்பிள் ஹாங்காங்கா இருக்கட்டும், நம்மளுக்கு இத்தரியம்லாம் யூஎஸ்ல வரதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஹாங்காங்ல தான் இத்தரியம் ETF அப்ரூவ் ஆச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சொலானா ETF வந்து பாத்தீங்கன்னா பிரேசில் நாடு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முன்னாதமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான எஃபர்ட்ஸ் வந்து போட்டுட்டு இருக்காங்க. இது ஒரு நோட்டபிள் பாயிண்ட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிட்காயினோட இன்ஃப்ளக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 17.5 பில்லியன் which has surpassed all the ETFs. இது வரைக்கும் எந்த ஒரு ETFs பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெக்கார்ட் செட் பண்ணதே இல்லை. பட் பிட்காயின் has set a new record. ஸோ இது மூலமா வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ட்ரேடிங் வால்யூம் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆச்சு மார்க்கெட்ல. அண்ட் we are currently in green zone மார்க்கெட்ல. அண்ட் எதுவாக இருந்தாலும் பாத்தீங்கன்னா பிட்காயின் 71K தாண்டணுங்க, பிகாஸ் ஒரு ஆல் டைம் ஆகி போச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த 71K தாண்டி ஒரு ஃப்ரீ ஃப்ளோவா புஷ் பண்ணும்போது மட்டும் தான் பாத்தீங்கன்னா புல் மார்க்கெட் அஃபிஷியலா ஸ்டார்ட் ஆகும். அண்ட் மற்ற காயின்ஸோட ரேலியுமே பாத்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணி தான் வரும். That is the news that we want to share with you guys today. So hope this is informative for you guys. So தொடர்ந்து கர்மா குரூப் சேனலை வாட்ச் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க to know all the interesting news regarding cryptocurrency. Thank you.